டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய 40 தொகுதிகளுக்கான மெகா எக்ஸிட் சர்வே. 2024 பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த அன்றிலிருந்தே பல சேனல்களும் தங்களுடைய எக்ஸிட் போல் சர்வே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அதுல பல தொகுதிகள் நாம சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நாம பார்த்த அனைத்து தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட ரிசல்ட் கரெக்டாக பொருந்தி போனதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் மீண்டும் மக்களுடைய மனதை க்ளோஸ் டு பெர்ஃபெக்ஷனாக மீண்டும் ப்ரெடிக்ட் செய்திருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இது வரைக்கும் நம்ம பல தொகுதிகளை பார்த்து விட்டோம். அதில் அடுத்த கட்டமாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதிகள் திருவண்ணாமலை தொகுதி, ஆரணி தொகுதி, விழுப்புரம் தொகுதி போன்ற பல தொகுதிகள் ஒன்றொன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது திருவண்ணாமலை தொகுதியை நம்ம எடுத்துக்கணும்னா திமுக சார்பாக CN அண்ணாதுரை அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. அதிமுக சார்பாக கலியபெருமாள் அவர்களும், பாஜக சார்பாக பாஜகவிற்கு ஆதரவாக பல ஊடகங்களில் வெளுத்து வாங்கி கொண்டிருந்த அஸ்வத்தாமன் அவர்கள் பேசினார். இந்த தொகுதி அஸ்வத்தாமன் அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தாந்த ரீதியாக பாஜகவுக்கு ஆதரவாக மீடியால களமாடக்கூடியவர் அஸ்வத்தாமன் அவர்கள். அவர் அந்த ஆன்மீகம் தொடர்பான திருவண்ணாமலையில் அவர் போட்டியிடுவது அப்படின்றது பாஜகவிற்கு ஒரு சித்தாந்த ரீதியாகவே ஒரு வலுவான பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த வகையில அஸ்வத்தாமனை தைரியமாக களமிறக்கி கடைசி நாளில் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் ஒரு மெகா ரோட் ஷோ எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்தாங்க. பட் இந்த தொகுதியில பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அமைச்சர்கள் எல்லாம் பங்காளி கட்சிகள் தயவு செஞ்சு 2வது இடம் வந்துருங்க, பாஜக வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு இங்க பாஜகவின் வளர்ச்சி இருந்தது. பட் அஸ்வத்தாமன் அவர்கள் வெற்றி பெற்றுவாரா அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய எக்ஸிட் போல் சர்வே பொறுத்தவரை அஸ்வத்தாமன் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இல்லை. பட் திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் முன்னமே கூறியிருந்தோம், 2ஆம் இடம் அதிமுக பெறும். முதலிடம் திமுக, 2ஆம் இடம் அதிமுக, 3வது இடம் தான் பாஜக வரும். அஸ்வத்தாமன் அவர்கள் என்னதான் பண்ணாலும் கேண்டிடேட் வைஸாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் திருவண்ணாமலையில் பாஜக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் நம்மளுடைய எக்ஸிட் போல் சர்வேயை பொறுத்த வரைக்கும் பாமகவின் வன்னியரோட ஓட்டு கன்சாலிடேட் ஆகி இந்த இடத்தில் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு விழுந்திருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. சோ வன்னியர்கள் அவர்களின் வாக்குகள் எல்லாம் அஸ்வத்தாமன் அவர்கள் பின்னால் அளித்திருந்தது உண்மையானால் இந்த இடத்தில் பாஜக 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது. சோ நம்மளுடைய எக்ஸிட் போல் சர்வே படி திருவண்ணாமலை தொகுதியில் அண்ணாதுரை அவர்கள் வெற்றி பெற்றாலும் இங்கே பாஜகவின் வளர்ச்சி ஒரு நோட்டபிளான பாயிண்டா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அஸ்வத்தாமன் அவர்கள் 2ஆம் இடமும் அதிமுக 3வது இடம் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குதுன்னு தான் நம்மளுடைய எக்ஸிட் சர்வே தெரியும்.